எஸ்எம்எஸ் அனுப்புனா அதுக்கு பதில் சொல்லாமல் என்னை வெளியில் கூட்டிகிட்டு போகிறீங்களான்னு கேட்டா. சரி. சரின்னு கிளம்பி போனால் வண்டியோட ஓரத்தில் உட்காந்து எதுவுமே பேசாமல் இருந்தான். அவள் நிஜமாகவே பஸ் ஸ்டாப் தான் போகிறா, நம்ம கூடலாம் பைக்கில் வரணுன்ற ஆசை இல்லைன்னு நினச்சா என் தோளில் கை வச்சு பக்கத்தில் உட்காந்துருந்தான். வரங்க. ஓகே, பாய். டேய் எங்கடா இருக்க? பஸ் ஸ்டாப் கிட்ட. என்னது பஸ் ஸ்டாப் கிட்டயா? டேய் நான் தியேட்டர்ல இருக்கேன்டா, சீக்கிரம் வாடா. டேய் நான் வரலடா. டேய் கிளம்பிட்டே இல்லையா? உண்மையை சொல்றா. கிளம்பிட்டேன், வந்துட்டேன், ஆனால் உங்களோட சினிமாவுக்கு வரலடா. டேய் புரியுற மாதிரி சொல்றா. படத்துக்கு வர்றியா வரலையா? இப்போ நான் உங்களோட சினிமாவுக்கு வரல, அவ்வளோதான். டேய் உன்னை நம்பி இருக்கிற காசெல்லாம் போட்டு 2 டிக்கெட் வாங்கிட்டேன்டா. இப்போ தண்ணி அடிக்கவே காசு இல்லடா. டோனி போடா. சொல்கிறா. என்ன சொல்றா? இப்போ படத்துக்கு வர்றியா வரலையாடா? டேய் ஃபோனை கட் பண்ணுறா. டேய் என்னடா? கட் பண்ணுறான்றல்ல. உங்கள் ஒர்க் முடிஞ்சுதா? நீங்கள் படத்துக்கு போகலையா? இல்லை, டிக்கெட் கிடைக்கல. வீட்டுக்கு தானே போகிறீங்க? இன்னைக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா? இல்லையே, இப்படிலாம் ஒன்றும் இல்லை. எங்கேயாவது வெளியே போகலாமா? போகலாம்.